சாயங்கால நேரத்தில் பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுங்க. ஈஸியாக ஒரு கப் ரவையை யூஸ் பண்ணி இந்த கேக்கை யார் வேணாலும் செய்யலாம். பிகினர்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சுலபமாக இருக்கும். பீட்டர், எக், மைதான எதுவும் தேவைப்படாது. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். எப்பயுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கடாயோ இல்லை ஓடிஜியோ ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி மோல்டு ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் மோல்டு எடுத்திருக்கேன். பாட்டமில் பட்டர் ஷீட் வச்சுட்டு சைடு அண்ட் பாட்டமில் கொஞ்சமாக ஆயிலை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மோல்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு புளிப்பான தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. தயிர் கெட்டியாக இருக்கணும். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போது அதே கப்பில் 1/4 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சார வச்ச பால். ஃபைனலாக நார்மல் சுகர் 1/2 கப் அளவு சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மெயின் இன்க்ரீடியண்ட் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இது நார்மல் ரவை தான். இது அப்படியே சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இதையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்குடைய பேட்டர் பைண்ட் ஆகி வரும். இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்து ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடியான இந்த பேட்டரை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ண போகிறேன். கடாயில் பண்ணுற மெத்தடை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த ரெசிபியுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மோல்டை டேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக்கிங்காக பேட்டர் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை நட்ஸை இதே மாதிரி டாப்பிங்கில் தூவிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் கண்டினியூ பண்ணலாம். அடிக்கடி ஓடிஜி ஓப்பன் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், 20 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஸ்டிக் வச்சு பிக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி மோல்டை விட்டு கேக் அலாதியாக உங்களுக்கு பேக் ஆகி கிடைக்கும். இதை இப்போது டீமோல்ட் பண்ணலாம். மோல்டுலேயே இதை கூலாக விடுங்க. 10 நிமிஷம் கூலானா மட்டும் போதும். இமீடியட்டாக இதை டீமோல்ட் பண்ணுங்கள். அப்படி டீமோல்டு பண்ணல அப்படின்னா அதனுடைய ஸ்வெட்டிங் எல்லாமே சேர்ந்து கேக்கை ரொம்பவே சாகியாக மாற்றிடும். இந்த கேக்கை 4 டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான மைதா, எக் எதுவும் இல்லாத ரவை யூஸ் பண்ணி செஞ்ச கேக் ரொம்ப நல்லா இருந்தது. மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.